யோவான் எப்படி ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தா? தண்ணீர் பிரவாகித்து வருகிறது யோர்தானிலே. மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்நானத்தை பெறும்படிக்கு வரக்கூடிய மக்களை அந்த தண்ணீருக்குள் யோவான் அழைத்து சென்று இந்த மனிதர்களை முக்கி எடுத்து இதுதான் ஞான ஸ்நானம் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக அனுப்புகிறான். இதை செய்து காண்பித்த யோவான் எல்லாருடைய கண்களுக்கும் புரிவது போல சொல்கிறார், நான் இப்பொழுது தண்ணீரிலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போறார் என்றால், பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய நதி புறப்பட்டு வரும். அந்த நதி பரிசுத்த ஆவியானவர் என்னும் நதி. அந்த பரிசுத்த ஆவியானவர் அக்கினி ஆற்றிலே முங்கி எடுத்து அக்கினியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் என்று யோவான் ஸ்நானன் ஜனங்களுக்கு விவரித்து காண்பித்தார். உங்களையும் என்னையும் இயேசு பிடித்து அழைத்து கொண்டு வந்து அந்த அக்கினி ஆற்றிலே முங்கி எடுத்து அந்த பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தின் அக்கினியிலே ஒரு புதிய எல்லைக்குள் நம்மை கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். கொஞ்சத்தில் திருப்தி அடைவதல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி என்று வந்துவிட்டார் அதுக்கு மேல் வளர முடியாது. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்களை தான் இன்னும் திருப்திப்படுத்தும்படி தேவன் நடத்தி கொண்டு